வெல்கம் டு RM TNPC Academy Rust Through Series. This is Stephen. ஸோ இந்த வீடியோவில் மார்ச் 2026ஓட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ நாகம் ஆப்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குமா? சரிங்களா? சர்ப்பம்னு சொல்லி கேரளாவில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இதில் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது கவர்னன்ஸுங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. ஜென்ரலாகவே எக்ஸாம்ஸில் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிற டாபிக் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதிகமான கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல எனக்கு இந்த நாகம் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கிறதுனால நீங்கள் ஸ்கூல் புக்கில் பேசிக்காக சயின்ஸில் பாம்புகள் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அது மட்டும் படி. ஃபார் எக்ஸாம்பிள் கட்டுவிரியன் ராஜனான்னு கொடுத்துருப்பாங்களே, அது ஒன்று மட்டும் பாருங்க. அண்ட் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது, இந்த நியூஸ்க்கு விட 400 ஒன்று இருக்கு. சரிங்களா? தமிழக அரசு வந்து பாம்பு கடி என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நோட்டிஃபைபிள் டிசீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா? வேற கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் கவர்மெண்ட்ல சொன்ன 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து, ஒன்னு ஹீட் வேவ்ஸ் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணதும், அதை விட முக்கியம் அது ஈக்குவலான முக்கியம்னு பார்த்தோம்னா வந்து இந்த பாம்பு கடியை நோட்டிபிள் டிசீஸ் சொன்னதும் தான். அது கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், பாம்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வனங்களை பொறுத்த வரைக்கும். ஃபுட் செயின் ஃபுட்டை பற்றி படிக்கிறப்ப ஒரு குவாலிட்டி எக்கோசிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுறப்ப நாகங்கள் முக்கியத்துவம் பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ல நம்ம இப்போ சமீபத்தில் வேணா வந்து நீங்கள் டைகர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? எலிஃபன்ட் பற்றி பேசிட்டு இருக்கலாம். ஆனால் காலங்காலமாகவே பாம்பை பார்த்தா அடிச்சுக்கொண்டு ஒரு பயம் இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆப். இதை நான் ஏன் படிக்கிறேன்னு கேட்டால், இவன் தமிழகத்திலேயே வந்து இருளா ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாம்பு பிடிச்சி பாம்பை கொல்ல மாட்டாங்க, பாம்புலேருந்து விஷத்தை எடுத்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த பேசிஸ்ல தான் இந்த நியூஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னமா இங்க சொல்லி வச்சிருக்க அப்படின்னா, முதல்ல நாகம் ஆப் டு லிஸ்ட் 100 ஸ்னேக் ரெஸ்கியூவர்ஸ். அப்போ ஆபியஸா நீங்க பாம்பு பார்த்தா பயப்பட தேவையில்லை, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்க, இன்டிமேட் பண்ணுங்க, நாங்க வந்து அதை சேஃபா நாங்க பிடிச்சிடுறோம், நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அன்வைல்ட் இன் 2025 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதை செயல்படுத்துறது எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம்ப்பா. சரிங்களா? ஸோ மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் டு மேனேஜ் திஸ் அப்ளிகேஷன். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எக்ஸாம் ஹாலில் ஒன்று ரொம்ப டைம் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த crocodile பேங்க்லாம் பற்றி பேசியிருப்பாங்கம்மா. சரியா? தனி கரண்ட் அப்புறமா படிச்சுக்கலாம். ஸோ த அப்ளிகேஷன் இஸ் மாடல்ட் ஆஃப்டர் சர்பா. இது கேரளாவில் இருக்க ஸ்னேக் ரெஸ்கியூ பிளாட்ஃபார்ம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் நாகம்னு இருக்கு. நீ இது மட்டும் தாராளமாக தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே இதில் படிக்க ஒன்றும் இல்லை. பட் ஒய் இஸ் ஸ்னேக் ரெஸ்கியூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இதுதான் பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேக் பைட் அப்படிங்கிறது என்ன சேலஞ்ச்? அர்பனைசேஷன், ஹேபிடேட் லாஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், ஹியூமன் என்கரேஜ்மெண்ட் அண்ட் பேனிக் கில்லிங் ஆஃப் ஸ்னேக்ஸ். இதெல்லாம் மெயின்ஸ் தானே பாஸ் வேணும். எனக்கு ப்ரிலிம்ஸ் சொல்லுங்க அப்படின்னா முதல்ல விஷயம் புரிஞ்சுக்குமா, பேப்பர் எல்லாம் வெயிட்டுக்கு பண்ணுங்கிற மாதிரியே நத்திங் பட் பேப்பர் லெங்க்தி ஆக்குறதுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ் கேட்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மெயின்ஸ்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ்லேயே ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்க்க முடியும். அப்போ ஆன் த ஸ்பாட்ல ஒன்னொன்னா படிச்சு யோசிக்கிறத விட ஃபர்ஸ்டே படிச்சுட்டா உனக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ராப்பர் ரெஸ்கியூங்கிறது நத்திங் பட் சேவ் ஹியூமன் லைஃப்ஸ், கன்சர்வ்ஸ் பயோடைவர்சிட்டி. இந்த வார்த்தை முக்கியம், உங்க சிலபஸ்ல இருக்குங்க. ப்ரிவென்ட்ஸ் அன்னெசரி கில்லிங் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த பேசிஸ்லாம் இது மெயினா படிக்கிறோம். செகண்ட் நியூஸ், ஓபிசி. ஆபியஸா கேள்விப்பட்டிருப்போம் ரெசர்வேஷன் பத்தி. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஹைலைட்ஸ் மட்டும் படிச்சிடலாமா? சரியா? இதுதான் அங்க பிபிடிலையும் போஸ்ட் பண்ணிருக்க போறோம் உங்களுக்கு. ஸோ 27% ஓபிசி அதர் பேக்வர்ட் கமிஷன் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க, கிளாஸ்ன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ரெசர்வேஷன் கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஒரு கமிஷன். இந்த பர்சனாலிட்டிஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டிஸ்னு சில டாபிக்ஸ் இருக்குமா, டிஎன்பிஎஸ்ல ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்காங்க. மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்கு. இந்த வார்த்தை வந்தாலே தட் இஸ் ரிலேட்டட் டு ஓபிசி ரெசர்வேஷன் ஞாபகம் வச்சுக்கேன். 1980ல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். இது இல்லாம நரசிம்மராவ் கவர்மெண்ட் இதை செயல்படுத்தினாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்தின கவர்மெண்ட். சரியா? இது தப்பு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்திரா சஹானி அப்படிங்கிறவங்க 1992ல கேஸ் போட்டாங்க. அப்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, ரிசர்வேஷன் பத்தி ஒரு நியூஸ் வருதுன்னா மண்டல் கமிஷன், நரசிம்மராவ் கவர்மெண்ட், இந்திரா சஹானி 1992. இந்த வார்த்தைங்க போதுங்கண்ணா, நீ லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் ஹாலில் இந்த வார்த்தையை வச்சு அட்லீஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்யா. சரிங்களா? ஸோ கேஸ் விசாரிச்சுட்டு ஓபிசி பிரிவினருக்கு வந்து மத்திய அரசு பணிகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாப் ரிசர்வேஷன் 27% கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டாங்க. அதே நேரம் மொத்த இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க.
எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம 16% வச்சிருப்போம், அதை நம்ம தனியா பேசிக்கலாம். சரிங்களா? இதன்படி அரசமைப்பு பதவி வகிப்போர் குரூப் ஏ அல்லது அரசு அதிகாரிகள் 40 வயசுக்குள்ள ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இங்க பேசுறது காரணம் கிரீமி லேயர்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லாம ஷார்ட்டா படிச்சுக்கலாம். மேல சொல்ற 4 வார்த்தை தான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவை. சரியா? இது வேற ஒரு நியூஸ்மா, ஆஸ்கர் அவார்ட் பத்தி. பட் இதோட பேக்ரவுண்டே ஃபர்ஸ்ட் நான் பார்த்துருவோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. 1979ல கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. 80ல அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. சரியா? விபி சிங் கவர்மெண்ட், நரசிம்மராவ் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் இந்த டென்யூர்ல இருந்திருப்பாங்க. 1992ல இந்த சகானி கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ரெசர்வேஷன் கொடுக்கணும். இந்த கேஸ்ல தான் கிரிமிலேங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அப்படின்னா லெட் அசியூம் ஒருத்தவங்க ஓபிசில இருந்தாலும் ஒன்றும் இல்லாம எஸ்சி, எஸ்டி, ஜெனரல் இந்த 3 கேட்டல வர எல்லாருமே வராத எல்லாருமே ஓபிசி அக்கார்டிங் டு தி யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா லெட் அசியூம் நான் ஒரு பிசி கவர்மெண்ட்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஆண்டு வருமானம் 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் நான் ஓபிசியா இருந்தாலும் என்ன ஜெனரல் லிஸ்ட்ல வச்சிருவாங்க. சரிங்களா? அப்படி பேசுற ஒரு வார்த்தை தான் கிரீமி லேயர். கிரீமி லேயர்னா தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் மேக்சிமம் அங்க சொன்னது. ஸோ ஆப்வியஸா நெக்ஸ்ட் நியூஸ் இது கொஞ்சம் மெடிசன் சம்பந்தப்பட்டது. இந்திய நிறுவனங்களின் கிளியரா கொடுத்திருக்காங்க. செமாக்ளூடைட் ஊசி மருந்து அறிமுகம். எக்ஸாம்ல டிசீஸ் பத்தி பேசுறது கேட்பாங்க. மருந்து கொடுத்துட்டு இது என்ன டிசீஸ்க்காகப்பா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இங்கே ஷார்ட்டா படிச்சிடலாம். இந்தியாவில் நீரிழிவு நோய் மற்றும் உடல் பருமனை தடுப்பதற்காக ஸோ டயபிட்டிஸ் பத்தி இங்க மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஊசி மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ். ஓகேங்களா? என்னையா சொல்லி பேசியிருக்காங்க, யார் தயாரிச்சிருக்காங்கலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மருந்தை 1 மாதம் பயன்படுத்த ரூபாய் 11,000க்கு மேல் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் ஒன்றும் பெருசா படிக்கல. முதல்ல மருந்தோட பேர் என்ன இதெல்லாம் படிக்காத ஒரு வாட்டி எழுதி பார்த்துரு. சீமாக்ளூடைட் டயபிட்டிஸ் சம்மந்தப்பட்டது லைக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் விஷயம். ஸோ ஜிஎல்பி என் கெஸ் கரெக்ட் அப்படின்னா அப்ரிவேஷன்ல கேட்கலாம். ஆனா மெடிசின்ஸ்க்கு ஜென்ரலா வாய்ப்பு அதிகமா இருக்கு. குளுக்கோகான் லைக் பெப்டைட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா எல்லாம் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டைப் 2 டயபிட்டிஸ். அண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, இந்த சோர்ஸ் இங்க படிக்க வேண்டாம். இதுக்கு பெஸ்ட் சோர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருக்குங்க. அதுல டயபிட்டிஸ் 1, 2 ரெண்டு பத்தியும் கொடுத்துருப்பாங்க. இன்சுலின் டிபெண்டன்ட், இன்சுலின் நான் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக் நல்லா படிங்க. சரிங்களா? அப்போ மெயினா இது டைப் 2 டயபிட்டிஸ்க்கு தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரியா? ஸோ பிராண்ட் எக்ஸாம்பிள் விகாய், ஒசாம்பிக் தான் அதிகம் நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மருந்தை யாரெல்லாம் தயாரிக்கிறாங்க இதை தாண்டி நான் வேற படிக்கணுமான்னா டெஃபினட்டா படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் சயின்டிபிக் பேசிஸ்ல கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அது அப்ரிவேஷன்ல கேட்கலாமா? நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்ப மக்களை தேடி மருத்துவ ஸ்கீம்லாம் வச்சிருக்கோம்ல இந்த பேசிஸ்ல. பட் அங்க சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் ஒன்று இருக்கு, ஈட் ரைட்னு ஒன்று இருக்கு, ஆயுஷ்மான் பாரத், போஷன் அபியான் இது எல்லாமே அந்த நியூஸோட பேக்ரவுண்ட்ஸ் தான். அப்ப இந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் வருது. என்ன ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த வார்த்தைகள் கொஸ்டின் பேப்பர்ல இருக்குன்னா மெஜாரிட்டி அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தான் இருக்கும். சரிங்களா? ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். கண்டிப்பா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஈட் ரைட் மூவ்மெண்ட்ங்கிறது ஜங்க் ஃபுட்ஸ்ல அதிகமாக சாப்பிடக்கூடாது, மில்லட்ஸ் பல்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டெக்ட்ல பேசியிருப்பாங்க. ஃபிட் இந்தியா நத்திங் பட் உங்களுக்கு June 21 இன்டர்நேஷனல் யோகா டே இருக்குல்ல, அது எல்லா நாளும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு பெரிய இனிஷியேட்டிவ். இதெல்லாம் படிக்காத ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்து முடிஞ்ச ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு டெய்லி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றது, 4 மூச்சு பயிற்சி பண்றது, யோகா பண்றது நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் என்சிடி டெஃபினட்டா படிச்சாகணும். ஓகேங்களா? இதுல கேன்சர் இருக்கு, ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அர்பனைசேஷன்ல ஆர்எல்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன ரீசன் சொன்னாலும் சரி, இன்னைக்கு இந்தியாவில் கம்யூனிகபிளை விட அதிக திரட்டன் அதிக மக்கள் பாதிக்கப்படுறது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது. அந்த பேஸை தான் நீங்க படிக்கிறீங்க. இதை தாண்டி யாரை படிக்கணுமான்னா ஒரு சின்ன டாபிக்மா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ஸோ மகப்பேறு நல சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1961ல கொண்டாந்துருக்காங்க. நான் ஃபிப்மெண்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 1961 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பார்க்குறப்ப என்னெல்லாம் படிச்சோமோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும். சரிங்களா? ஆர்டிகல் 42 மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல. அது பேக்ரவுண்ட் நியூஸ் வந்திருக்கு. என்னமா அது, இந்த ஆக்ட் படி
டெர்மினேஷன் நிப்பாட்டுறது, நான் டெர்மினேஷன் நிப்பாட்டக்கூடாது டியூரிங் த பீரியட் ஆஃப் தி மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம தனியா படிக்கலாம். இந்த ஆக்டை பத்தி நியூஸ் வந்திருக்கு. சரி, அப்படியே இருக்கலாம். குளோபல் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாங்க. இஸ் ஸ்வீடன் விச் ஆஃபர்ஸ் 480 days அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஆப்வியஸா ஒரு 1.5 வருஷம் ரஃபா வச்சுக்கலாமே. 365 ஒரு வருஷம் சொல்றீங்கல்ல, ரஃபாவே எடுத்துக்கலாம். சரிங்களா, ஆஃப் பெய்டு லீவ் பர் சைல்ட் டு பி ஷேர்டு பிட்வீன் பேரண்ட்ஸ் வித் 90 days ஈச் ஆஃப் நான் டிரான்ஸ்ஃபரபிள் லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் புரிய வேணாமா, இப்படி எடுத்துக்கலாம். இப்படி ஆக்ட் ஒன்று இருக்கு, இந்த ஆக்ட் இந்தியாவில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. குரூப் 4ல ரொம்ப டஃபா கேட்கணும்னா 480 நாள் லீவ் வந்து யாரா அவனுக்கு கொடுக்குற, எந்த நாடுன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்வீடன். இப்போ இந்த ஆக்டை பேஸ் பண்ணி மற்றதெல்லாம் படிக்கலாம். ஸோ இந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் என்ன? பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தி டிஸ்மிசல் டியூரிங் மெட்டர்னிட்டி லீவ், நர்சிங் பிரேக்ஸ் ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு ஒர்க் அண்ட் கிரீச்சி ஃபெசிலிட்டி, மெடிக்கல் போனஸ். ஆக்சுவலி இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ஆகஸ்ட் மந்த்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் மந்த் கூட வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக், அவேர்னஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும், அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்க முடியும். ஏன்னா தாய்ப்பால்ல வந்து நிறைய எதிர்ப்பு திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இந்த பேசிஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்தியா என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து IMR MMR 0க்கு ட்ரை பண்ணி இருக்கோம். சரியா, இன்ஃபன்ட் மெர்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு விகிதம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கேன். அதிகமா தாய்ப்பால் கொடுத்தாதான் குழந்தை ஆரோக்கியமா வளரும் அப்படிங்கிற கண்டெக்ஸ்டுமா. சரிங்களா, ஸோ ஆப்வியஸா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு 2017ல. நான் 1961 தான் நான் சொன்னேன். ஆமா, ஒரு எக்ஸாம் ஹால்ல 1961 இல்லாம 2017 இருந்தா அதுதான் கரெக்ட். பொதுவா லைக் நல்லா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மெட்டர்னிட்டி லீவ் முதல்ல புரிஞ்சுக்கோமா, உங்களுக்கு மந்த்ல கொடுக்க மாட்டாங்க, வீக்ஸ்ல தான் சொல்லுவாங்க. சரியா, ஆக்சுவலி 14 weeks. சரியா, அது சம்டைம்ஸ் 12 மென்ஷன் பண்றாங்க. நீங்க 14 weeks அப்படின்னா வந்து 3 மாசம் 2 வாரம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 26 weeks. அப்போ அது 6 நாள் 24 உங்களுக்கு 6 மாசம் 2 வாரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது டெஃபினட்டா நம்பர்ல கேட்கலாம். ஆக்ட்லயே நம்பர் முக்கியம், நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கேன். ஸோ அடாப்ஷன் அண்ட் கமிஷனிங் மதர்ஸ் ரிசீவ் 12 weeks. குழந்தைய தத்தெடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிஸ்ல நீங்க டெஃபினட்டா படிக்கணும். இதை தாண்டி நம்ம இந்த மெட்டர்னிட்டின்னு வார்த்தை வந்தாலே நிறைய ஸ்கீம் படிக்கணும்ப்பா. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம், இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாவே கேட்டிருந்தாங்கம்மா. சரியா, இது பத்தாததுக்கு முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஆப்வியஸா நம்ம ஸ்கீம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓவராலா 18,000 கேஷ் கொடுக்குறாங்க. அதுல 4,000 வந்து உங்களுக்கு மகப்பேறு பெட்டகம்னு சொல்லி 2 பாக்ஸ் கொடுத்துருவாங்க. மிச்சம்லாம் வந்து ஆப்வியஸா கேஷ் அமௌண்ட் அண்ட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுக்கே வருது. இந்த அளவுக்கு வந்து நம்ம அதிகமா வந்து அக்கறை எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. சரிங்களா, அண்ட் ஆப்வியஸா நெக்ஸ்ட் ஒன் சென்சஸ் பேஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ். நான் ஹெட்டிங் சூஸ் பண்றப்பயே ஒரு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்துலயும் கரண்ட் அஃபேர்ஸ் வரதுனால. சரிங்களா, இப்போ இந்த சென்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ போயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் பர் தி சென்சஸ் ஆக்ட் 1948, the census data are confidential and the respondents are to answer to the best of their knowledge. இப்போ எங்கிட்ட சென்சஸ் எடுக்க வராங்களா, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கரெக்டா சொல்லணும். முடிஞ்ச அளவு பொய் சொல்லக்கூடாது அண்ட் குழப்பக்கூடாது. எனக்கு எந்த அளவுக்கு சரியா தெரியுமோ அந்த அளவுக்கு சொன்னா போதும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆக்ட் எக்ஸாம்ல கேட்குறாங்க, இது மத்திய பட்டியலில் வருது. சென்சஸ் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் வராது. நான் சொல்ற வார்த்தைங்க வச்சுதான் கொஸ்டின்ஸ் வருது. சரியா, ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் எனக்கு வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரியா, இது நியூஸ் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலயுமே வந்து இங்க பாருங்களேன், மிருத்யுஞ்சய் குமார் நாராயண் இருக்காங்கல்ல, சென்சஸ் ஓட ஹெட் இவர் தான். சரிங்களா, ஸோ ஆப்வியஸா இது நீ படிச்சுதாம ஆகணும். இதெல்லாம் பர்சனாலிட்டிஸ்ல கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்களேன், 1872ல முதல்ல நான் சின்க்ரனஸ் சென்சஸ் எடுத்தாங்க. இப்ப கேட்பாங்க, சென்சஸ் எடுத்தப்ப மயோ இருந்தாப்லையா, ரிப்பன் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்ட ஹிஸ்டரி கொஸ்டின். அஃபீஷியலா 1881ல தான் உங்களுக்கு சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து எவ்ரி 10 years ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1948ல சென்சஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 2011ல 15th சென்சஸ். இது டெஃபினட்டா ஃபேக்ட்ஸ்ல கேட்கலாம். 2021ல
16வது மக்கள் தொகை எடுத்திருக்கணும். ஆனா அந்த லாக்டவுன் போட்டதுனால தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இப்ப. ஆனா இப்ப 2027 இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முறை சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் சென்சஸ் வி ரிக்வெஸ்ட் யூ ப்ளீஸ் டூ தி இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஃபில்லிங். நீ ஆன்லைன்ல போயிட்டு சரியா நீங்களே பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஆக போறங்கிறப்ப நம்ம எல்லாம் பண்ணி பார்த்தா தெரியும். லைக் ஜெண்டர் கேட்டிருக்காங்களா, 33 கொஸ்டின் இருக்கு. சரியா வீட்டுல டிவி இருக்கான்னு கேட்டிருக்காங்களா, சொந்த வீடான்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சில தகவல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் படிச்சு வைமா. நம்ம எல்லாம் படிச்ச பிள்ளையே இல்ல அப்படிங்கிறப்ப இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாதான் கவர்னன்ஸ் சர்வீஸ் நமக்கு முதல்ல தெரியும், நம்ம 4 பேருக்கு சொல்லவும் முடியும். சரிங்களா? அண்ட் ஆப்வியஸா ஃபீச்சர்ஸ் என்ன? டிஜிட்டல் டேட்டா கலெக்ஷன், மொபைல் அண்ட் டேப்லெட் பேஸ்ட் எனுமரேஷன், செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி, ரியல் டைம் வேலிடேஷன், டிஜிட்டல் டேட்டா ப்ராசஸிங், ஃபாஸ்ட் பப்ளிகேஷன், மல்டிலிங்குவல் போர்ட்டல், ரெடியூஸ்டு பேப்பர் ஒர்க். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? அப்ப நிறைய மரத்தை வெட்ட தேவையில்லை, அப்படிதான் எடுத்துக்கணும் அதை. சரிங்களா? இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது அப்படியே உங்களுக்கு கவர்னன்ஸ்ல கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்வியஸா நிறைய எழுத டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லாம் பிபிடிலே போட்டு விட்டாச்சு. ஓகேங்களா? நான் டெஃபினட்டா நான் ஷேர் பண்றேன். நிறைய ரிவைஸ் பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஷரைஸ் எல்லாம் படிச்சுக்காதீங்க. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு அங்கே மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.